அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது NAND gate as universal logic gates. நம்மக்கிட்ட NAND கேட்டோட சிப் தான் இருக்குது. அதை வச்சுட்டு மற்ற கேட்ஸ் எல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கேட்ஸ், மற்ற கேட்ஸ் எல்லாம் AND கேட்ஸ், OR கேட்ஸ், NOR கேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் OR கேட்ஸ், இதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க நம்மகிட்ட NAND கேட்டோட சிப்பு தான் இருக்குது. மற்ற கேட்ஸ் எல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம்னா NOT கேட், சிம்பிளாக இருக்கிறத பார்ப்போம். ஏற்கனவே பார்த்துருக்கோம். NOT கேட் அப்படின்னா ஒரு சிங்கிள் இன்புட், ஏங்கிற ஒரு சிங்கிள் இன்புட்டு என்ன கொடுக்குறோமோ அது இன்வர்ஸாக அவுட்புட்டாக கிடைக்குது. y = a bar. இந்த மாதிரி அவுட்புட் நம்ம கொண்டு வரணும். ஆனால் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா NAND கேட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ NAND கேட்டோட சிம்பிள் எப்படி இருக்கும் அதை நான் வரைஞ்சிக்கிறேன். A B இன்புட்டு, ஒரு AND கேட் சிம்பிளை போட்டு ஒரு ஹோல்ஸ் அப்படி போட்டிங்க அப்படின்னா y = a.b ஹோல் பார். இந்த அவுட்புட் வரணும். இந்த a.b ஹோல் பார்ங்கிற அவுட்புட்டு தான் NAND கேட்டோட அவுட்புட்டு. நமக்கு என்னென்னா இந்த கேட்டை யூஸ் பண்ணணும், ஆனால் a பார்னு அவுட்புட் வரணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மினிமம் 2 இன்புட்ஸ், மற்ற எல்லா கேட்ஸுக்கும் மினிமம் 2 இன்புட்ஸ் இருக்கணும். இப்போ ஏங்கிற ஒரு இன்புட்டை என்ன பண்ணுறோம், ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த NAND கேட்டுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். இப்போ இன்புட்டாக கொடுக்கும்போது இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். இப்போது டிஜிட்டல் சர்க்கியூட்டில் ஒரு நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் முன்னாடி பார்த்தோம். a.a = a. இப்போ இங்கே a.a-ன்னு இருக்குது. NAND கேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ab கொடுத்தா a.b ஹோல் பார்னு வரப்போகுது. இங்கே 2 இன்புட்டும் ஏன்னு இருக்கிறதால y = a.a ஹோல் பார்னு இருக்குது. அப்போது a.a = ஏன்னு இருக்கிறதால y = a பார். ஸோ இங்கே y = a பார், இங்கேயும் y = a பார். அதுக்கு அடுத்ததாக AND கேட். AND கேட்டோட அவுட்புட் எப்படி இருக்கும், a b அப்படிங்கிற 2 இன்புட்டு அவுட்புட் எப்படி இருக்குன்னா y = a.b. a.bன்னு அவுட்புட்டை நம்ம கொண்டு வரணும். இப்போ யூஸ்ஃபுல்லாக NAND கேட்டுக்கு இன்புட் எப்படி கொடுப்போம், a b இந்த இன்புட்டை ஒரு NAND கேட்டுக்கு கொடுக்கும்போது இங்கே a.b ஹோல் பார்னு அவுட்புட்டாக இருக்கும். இப்போது நம்ம NOT கேட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா a = a பார். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ a பார்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல a பார் அப்படின்னு இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டு ஏன்னு கிடைக்கும். a பார்னு கொடுத்தீங்கன்னா ஏன்னு கிடைக்கும். ஏற்கனவே நாட் கேட்டை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நாட் கேட்
NAND கேட்டை யூஸ் பண்ணுற நாட் கேட் எப்படி இருக்கும்? இப்போது நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா ஏ டாட் பின்னு அவுட்புட் கொண்டு வரணும். இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஏ பார்னு கொடுத்தா ஏன்னு கிடைச்சுன்னு சொல்கிறேன். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஏ பார் அப்படிங்கிறது என்ன எப்படி கிடைக்கும்னா ஏ டபுள் பார் அப்படின்னு ஆகிடும். ஏ டபுள் பார்னால் ஒன்று கேன்சல் ஆகிட்டு ஏன்னு அவுட்புட்டாக இருக்கும். அதனால் இப்போது இந்த நாட் கேட் சிம்பிளை அப்படியே கொண்டாந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்படி இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா ஏ டாட் பி டபுள் பார் அது என்னவாயிடும் அப்படின்னா ஏ டாட் பி. தட் மீன்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பின்னு ஆயிடுச்சு. இப்போ அண்ட் கேட்டோட அவுட்புட் கிடைச்சாச்சு. அடுத்ததாக என்ன கேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர் கேட். இந்த ஆர் கேட்டில் பார்த்தீங்கன்னா ஆர் கேட்டோட சிம்பிள் எப்படி இருக்கும்? ஏ பி. ஆர் கேட்டோட அவுட்புட்டு திரும்ப ஒரு டைம் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஆர் கேட்டோட சிம்பிள் எப்படி இருக்கும்? y is equal to a plus b. ஆனால் நம்ம NAND கேட்டை வச்சு இந்த a plus bங்கிற அவுட்புட்டை கொண்டு வரணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஏங்கிற இன்புட்டு எடுத்துட்டு அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த நாட் கேட்டு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இந்த நாட் கேட்டை அப்படியே இங்கே வரைஞ்சிக்கிறேன். இந்த நாட் கேட்டை இப்படி போட்டோன்னா ஏங்கிற இன்புட் வந்து ஏ பாராக கிடைச்சிருது. அடுத்தது பிங்கிற இன்புட்டை இங்கே கொடுத்துட்றோம். இப்போ அது என்னவா கிடைச்சிருது அப்படின்னா பி பாராக அவுட்புட் கிடைச்சிருது. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு தியரம் சொல்ல போகிறேன். ஒரு தியரத்தை ரிமைண்ட் பண்ண போகிறேன். டி மார்கன்ஸ் தியரம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஏ டாட் பி ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ் பி பார். ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் டாட் பி பார். ஓகே, இப்போது இந்த அவுட்புட்டை திரும்பவும் ஒரு NAND கேட்டுக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறார். இப்போ இந்த NAND கேட்டுக்கு இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது? ஏ பார்னு இன்புட் இருக்குது, இங்கே பி பார்னு இன்புட் இருக்குது. இப்போ இது என்னவா அவுட்புட்டில் கிடைக்கும்? y is equal to a bar dot b bar. அவுட்புட்டில் இப்படி கிடைக்குது. இந்த NAND கேட் அப்படிங்கிறதால மேலே என்ன இருக்கும்? ஹோல் பார். இதை நான் எப்படி எழுத போகிறேன்? இப்போ இங்கே டி மார்கன்ஸ் தியரம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஏ பார் டாட் பி பார், ஏ பார் இருக்குது டாட் பி பார் இருக்குது. அது என்ன அவுட்புட் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் பார். இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு பார் இருக்குது. அப்போ அவுட்புட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா y is equal to a plus b. ஏற்கனவே இங்கே நாட் கேட்டில் சொல்லியிருக்கேன், ஏ பார்னு இன்புட் கொடுத்தா ஏன்னு அவுட்புட் கிடைக்கும். ஏ பார்னு இன்புட் கொடுத்தா ஏ பார் திரும்பியும் ஒரு பார் வந்துடும். டபுள் பார் அப்படின்னா ஏன்னு தான் அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே y is equal to a plus b அப்படின்னு ஆர் கேட்டோட அவுட்புட்டாக கிடைச்சிது. இப்போது ஆர் கேட் பார்த்தாச்சு, அண்டு கேட் பார்த்தாச்சு, நாட் கேட் பார்த்தாச்சு.
இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது NAND கேட்டை வச்சுட்டு NOR கேட்டு. ஒரு விஷயம் நான் ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த NOR கேட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, OR கேட்டோட ஒரு நாட் கேட்டை கம்பைன் பண்ணால் NOR கேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஒட்டுமொத்த கேட்ஸும் என்ன அப்படின்னா OR கேட்டு, அதோட ஒரு நாட் கேட்டை கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போது NOR கேட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இந்த சர்க்கியூட்டு ப்ளஸ் இந்த சர்க்கியூட் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ண போகிறோம். இப்போது NOR கேட்டோட டயக்ராம் NOR கேட்டு. இப்போ இந்த OR கேட்டை அப்படியே வரைஞ்சிக்க வேண்டியதுதான். ஏ இன்புட்டு, அவுட்புட் வந்து ஏ பார், பின்னு இன்புட்டு, அவுட்புட் வந்து பி பார். இந்த ரெண்டு அவுட்புட்டை எடுத்து எகெயின் ஒரு NAND கேட்டுக்கு கொடுத்துட்றோம். அதோட அவுட்புட்டு தான் என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம், A + B அப்படின்னு பார்த்துருக்கோம். A + B. ஏற்கனவே ஒரு நாட் கேட் இருக்குல்ல, அந்த நாட் கேட்டை எடுத்து இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட அவுட்புட் என்னவா கிடைச்சிரும் அப்படின்னா y = A + B ஹோல் பார் அப்படின்னு கிடைச்சிரும். இதுதான் NOR கேட்டு. இதுக்கு அடுத்ததாக ஒரு கேட் இருக்குது, எக்ஸ்க்ளூசிவ் OR கேட். எக்ஸ்க்ளூசிவ் OR கேட்டு கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறோன்னா ஏங்கிற இன்புட்டு இதில் ஏ பார்னு அவுட்புட்டு, அடுத்தது பின்னு இன்புட்டு எடுத்துக்கோங்க, பி பார்னு அவுட்புட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ் ஆரோட சிம்பிள் நான் வரைஞ்சிடறேன். ஏ பின்னு ரெண்டு கேட்டு, ரெண்டு இன்புட்டு, அவுட்புட் எப்படி வரணும் அப்படின்னா y = A பார் B ப்ளஸ் A B பார் அப்படின்னு அவுட்புட் வரணும். இப்போ இதில் இந்த பிங்கிற இன்புட்டை எடுத்து இந்த A பாரோட கொடுத்துட்றேன், ஏங்கிற இன்புட்டை எடுத்து இந்த பியோட கொடுத்துட்றேன். கொஞ்சம் நீட்டாக வரணும். இது பிங்கிற இன்புட்டு, இது ஏங்கிற இன்புட்டு. இப்போ அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா A பார் B, A பார் டாட் B ஹோல் பாரு. இங்கே A B பாரு ஹோல் பாரு. இந்த ரெண்டு இன்புட்டையும் இன்னொரு NAND கேட்டுக்கு கொடுத்துட்றேன். இதை இன்புட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னவா இருக்கும், A பார் B ஹோல் பார் டாட் A B பார் ஹோல் பார். இதுக்கு மேலே
ஒரு ஹோல் பார். இப்போ நான் டி மார்கன்ஸ் தியரத்தில் ஏ பார் பி அப்படிங்கிறது ஏன்னு எடுத்துக்கோங்க. ஏபி டி மார்கன்ஸ் தியரத்தில் ஏ பார் டாட் பி பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் பார்னு சொல்லு. இப்போ நீங்கள் இந்த ஏ அப்படிங்கிறத என்னவா எடுத்துக்கிறீங்கன்னா ஏ பார் பி, பி அப்படிங்கிறத ஏ பி பாராகவும் நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏ பார் பி ஹோல் பார் டாட் ஏ பி பார் ஹோல் பார்னு இருக்குது. என்னவாயிடும் அப்படின்னா ஏ பார் பி ப்ளஸ் ஏ பி பார் ஹோல் பார்னு ஆகிடும். சரியா? இப்போ இங்கே எப்படி நான் எழுத போகிறேன் அப்படின்னா ஏ பார் பி ப்ளஸ் ஏ பி பார், இந்த இண்டிபெண்ட்டாக இருக்க பார் எல்லாமே என்ன ஆகிடும்? ஹோல் பார்னு ஆகிடும். ஏற்கனவே இங்கே ஹோல் பார்னு இருக்குது. அப்போது அவுட்புட் எப்படி கிடைக்குதுன்னா ஒய் ஈக்குவல் டு ஏ பார் பி ப்ளஸ் ஏ பி பார். இப்போ இது எக்ஸ்க்ளூசிவ் ஆரோட அவுட்புட்டு. இந்த அவுட்புட்டும் சேமாக இருக்குது. இப்போ இதே எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஹோல் கேட்டும் வரைஞ்சிட்டு அதை விட ஒரு நாட் கேட்டை வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அதான் எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட்டு. அப்போது இதை அப்படியே டிட்டோவாக காப்பி பண்ணுங்கள். ஏ அப்படிங்கிற கேட்டு ஏ பார், அடுத்தது பின்னு எடுத்துக்கோங்க. இது பி பார். இப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஏ யூஸ்வலாக அந்த டயக்ராம் என்ன இருக்கோ அதை வரைஞ்சிட்டு ஒரு நாட் கேட்டை ஆட் பண்ண வேண்டியது தான். இது ஏ. அடுத்ததாக இங்கே பிங்கிற இன்புட்டு. இது என்னவாச்சு? ஏ பார் பி ஹோல் பார். இது ஏ பி பார் ஹோல் பார். இது ரெண்டையும் ஒரு NAND கேட்டு கொடுத்தோம் அப்படின்னா இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்? நம்ம ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணது ஏ பார் பி ப்ளஸ் ஏ பி பார். இதை நம்ம ஒரு நாட் கேட்டு கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் எக்ஸ்க்ளூசிவ் நாட் கேட். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா ஒய் ஈக்குவல் டு ஏ பார் பி பார் ப்ளஸ் ஏபி. இந்த மாதிரி அவுட்புட் இருக்கும்.